ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலை கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மாடி தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நமக்கு கொஞ்சம் பூக்கள் இருக்குது. ஏன்னா நிறைய மொட்டு வச்சுருந்தது எல்லாமே நம்ம வந்து ஒரு வரிசையாக பூ இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. டபுள் கலர் ரோஸு இவ்வளோ கிடச்சிருக்குது. அடுத்ததாக வந்து மினி பட்டன் வெரைட்டி ரோஸு. அது நிறைய ரோஸ் சேர்ந்து இருக்குது, நிறைய பூ பூத்துருக்குது. அது அப்படிதான் சேர்ந்து தான் வரும். பூ வந்து அப்படி அந்த இலையோட அப்படி சேர்ந்து ஒட்டி தான் இருக்கும். பறிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ரோஸு, மூணு பூ இருக்குது ஒரு செடியில் உள்ளது. அப்புறம் 7 days ரோஸு ஒரு பூ இருக்குது. இவ்வளோ ஒயிட் கலர் பூவு, குட்டி மினி வெரைட்டி பட்டன். அடுத்த பட்டன். செடி மூடு ஃபுல்லாகவே களைச்செடியாக தான் இருக்குது. அடுத்தது ஒரு 7 days ரோஸு. அதுக்கப்புறமா சென்டர் ரோஸு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமாட்டு ஒரு 4 பூ பெரிய பூவாக பூத்துருக்குது. இது வரைக்கும் பூத்துட்டு இருந்த சைஸ்லேருந்து. அடுத்தது மில்கி ஒயிட்டு. இந்த ரோஸ் வந்து இப்போ தான் துளுத்து இருக்குது. துளுத்து நிறைய மொட்டு வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் இருக்குது. அது மாதிரி வெட்டி தள்ளணும். பன்னீர் பட்டன் ரோஸு. இவ்வளோ பூத்துருக்குது, இன்னும் இருக்குது. இதை கட் பண்ணி கிராப் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து சின்ன குத்தி செடியாட்டு நிறைய பூ பூத்துட்டே இருப்பாங்க. பிளேட் நிறைஞ்சாச்சு. நான் இவ்வளோ பூ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். அப்புறமா பன்னீர் ரோஸு. அது உதிர்ந்துடும். இது நாளைக்கு பூக்கக்கூடிய ரோஸு. இது வந்து இது பழசு, இது புதுசு. புதுசுன்னு தான் நினைக்கிறேன்னு பார்ப்போம். இது உதிர்ந்துடும். இந்த ரோஸ் கூட பரவாயில்ல, ஒரு நாள் நிற்கிது. நாட்டு வெரைட்டி ரோஸாக இருந்தாலுமே
அடுத்தது இந்த பட்டன் ரோஸு, பல பூக்கள் கிடச்சிருக்கு. ஒன்று உதிர்ந்ததா? சரி, உதிர்ந்தது போடு போ. இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்கு நமக்கு. அதுவுமே உதிரது. சரி, வேற பூக்கள் இன்னும் ஒரு ரோஸ் இருக்குது. அவ்வளோதான் இன்றைய மாடி தோட்ட அறுவடையில் நமக்கு வந்து கிடைச்ச ரோஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங். உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் நிறைய பூச்செடிகள் வச்சு இந்த மாதிரி பூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவாகவும் இருக்கும்.